வணக்கம். என்ன வாழ வைக்கின்ற அத்தனை உறவுகளுக்குமே இன்னொரு வீடியோ தொகுப்பில் வாங்கணும் நான் தொடர்பு கொள்கிறேன். புதுசாக யாராச்சும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வர்றீங்கள் என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு உண்டு தாங்க. நான் போகிற வீடியோவில் எல்லாமே மக்களுக்கான வீடியோக்கள் தான், கண்டிப்பாகவே மக்களுக்கான வீடியோக்கள் தான். ஆகையால் நீங்கள் தர்ற ஒரு ஆதரவு தான் என்னுடைய அடுத்தடுத்த நிலைக்கும் என்ன போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட நான் போடுற வீடியோக்கள் அத்தனையுமே மக்களுக்கான வீடியோன்றபடியாக ஒரு நன்மையான வீடியோவாக தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு உண்டு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன விஷயம் சம்மந்தமாக கதைக்க போகிறோன்டா, இந்த யூடியூப்காரன்ட்ட திருகுதாளம் அந்த ரீதியெலாம் கதைக்க இருக்கிறேன். இந்த வீடியோவை தட்டாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் உறவுகளே, இன்னொரு வீடியோ தொகுப்பு மூலமாக உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். இப்போ இன்றைக்கு என்ன விஷயம் சம்மந்தமாக கதைக்க போகிறேன்டா, கொள்ளையடி யூடியூபர் மேர்கள்ன்ற தலைப்பில் நான் கதைக்க இருக்கிறேன். இது நிறைய பேருக்கு எதிர்ப்பையும் கொடுக்கும், பல பேருக்கு உண்மையான ஒரு சம்பவமாக இருக்கும். தயவு செய்து தட்டாமல் இந்த வீடியோ பாருங்கள். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யூடியூபர் ஒரு ஆள் கைது செஞ்சு இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சோசியல் மீடியா ஒன் பண்ணாலே இன்றைக்கு அவற்ற விஷயம்தான் பரவலாக போய் கொண்டிருக்குது. கடவுளால் ஒரு தண்டனை இருக்குது, அது யாராலையுமே மாற்ற முடியாத உண்டு. நாங்கள் இவ்வளவுக்கு கொள்ளையடித்தா என்ன, கூட்டி கொடுத்தா என்ன, காட்டி கொடுத்தா என்ன, கடவுளால் ஒரு தண்டனை ஒன்று இருக்குது. அந்த தண்டனை அவருக்கு இன்றைக்கு நிறைவேறி இருக்குது. உண்மையிலேயே மக்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இப்போ சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்களுக்கு தெரியும் இந்த விடயம் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம்தான். இப்போ இவரை மட்டும் களபுடுங்கி பிரயோசனம் இல்லை பாருங்கள். யூடியூப்ன்ற பேரில் இன்றைக்கு உதவி திட்டம், அதாவது உதவி திட்டம் என்ற பேரில் புலம்பெயர் நாட்டில் இருந்து வர்ற பணங்களை கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறாங்க பாருங்கள். ஆளுக்கு 9 கோடி 10 கோடி என்ற பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வச்சுக்கிறாங்களன்னு சொன்னால் எப்படி இது சாத்தியமாகும்? நோகாமல் நொங்கெடுக்கிறாங்க பாருங்கள். ஒரு கிளைப்பு ஒன்றுக்குமே போகிறேல, உழைப்பு எந்த வித உழைப்புக்கும் போகிறேல நோகாமல் நொங்கெடுத்து இன்றைக்கு 9 கோடி 10 கோடியை சுருட்டி கொண்டு வச்சுக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் சம்மந்தமாக நான் சொல்ல வர்றேன். ஏழைகளின் வயிற்றில் அடிக்கிற யாருக்குமே முடிவு பிந்தி கிடைச்சாலும் அது சரியான முறையில் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஒரு வருகை தான் இப்போ அவருக்கு அந்த யூடியூப் சேனல் நடத்தின அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்னென்னு சொல்லி பார்த்தால், இன்றைக்கு அவரை மட்டும் கைது செஞ்சிட்டோம். ஆனால் எத்தனையோ பேர் செய்கிறாங்க. இன்றைக்கு யூடியூப் சேனல் நடத்துகிற நிறைய பேர் கோடி கோடியாக கொள்ளையடித்து அதை விட ரவுடிசம் செஞ்சு இன்றைக்கு முல்லைத்தீவில் ஒரு யூடியூபர், அதாவது நான் ஆற்ற பேருன்னு சொல்ல விரும்பலை, முல்லைத்தீவில் ஒரு யூடியூபர், மற்றது நிறைய இடங்களில் அதாவது வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் உதவி திட்டம் என்ற பேரில் கொள்ளையடிக்கிறாங்க. அவ்வளோ யூடியூபர் மாதிரி ஆதரவு கொடுத்தது யார்? ஒன்று புலம்பெயர் தேசத்தில் உள்ள எங்களுடைய தமிழ் உள்ளங்கள், அதை விட எங்களோட சொந்த நாட்டில் உள்ள ஒரு பல தமிழ் உள்ளங்கள்லாம் இன்றைக்கு அவைகளுக்கு ஊக்குவிப்பு செஞ்சது. ஆனால் அத்தனையுமே நிராகரிக்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய தண்டனைகள் வெகு சீக்கிரமாக கொடுக்கப்பட வேண்டும். இப்போ எஸ்கே கிருஷ்ணாவை தாண்டி பல பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இப்படியான ஒரு தண்டனைகள் வெகு சீக்கிரமாக கொடுக்கப்பட வேண்டும் என்ற என்னுடைய கருத்து. அதை விட பாருங்கள், ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருந்து ஒரு யூடியூபருக்கு 10 லட்சம் அல்லது 5 லட்சம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லட்சம் அனுப்புகிறான்னு சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு கொண்ட அந்த யூடியூபர்காரன் என்ன செய்கிறான்? ஒரு 5 லட்சத்தை வேண்டி போட்டு அந்த வரிய குடும்பத்துக்கு கொண்டு 1 லட்சம் 2 லட்சத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை அவன் அடிக்கிறான். அப்போ அவன் கோடி கோடியாக கொள்ளையடித்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை போடுவான் தானே. இரண்டு அவனுக்கு ஃப்ரீயாக வருது காசு. இப்படி தான் செய்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த நிறைய வீடியோக்களை நான் போட்டிருந்தேன். எனக்கு இந்த யாழ்ப்பாணத்து யூடியூபர்ஸ் மேலே பார்த்தாலே எனக்கு 10வது இடமெல்லாம் பற்றி கொண்டு வரும். இரண்டா அவ்வளோ கொள்ளையடிக்கார். நான் நிறைய விஷயங்களில் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் என்ன இந்த என்னுடைய வீடியோக்களையும் பார்த்துருக்கிறீர்கள். தயவு செய்து இந்த இப்படியான யூடியூபர்ஸ் மேருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறத நிப்பாட்டுங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் வளர்த்து விடுறது நாங்கள் தானே, அவனை வளர்த்து விடுறது நாங்கள் தான். திருடருக்கு வழிவகுக்கிறது நாங்கள் தான். அப்போ நாங்கள் தான்
அந்த வழியில் வந்து சரியான முறையில் திருத்தணும். இப்போ இப்படியான யூடியூபர்ஸ்மாருக்கு நீங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறத நிப்பாட்டுங்க. அதை விட இந்த புலம்பெயர் தேசத்தில் உள்ள அண்டிமார்கள், நீங்கள் காசுதவி செய்கிறேன்டா காசுதவிகளை செஞ்சுட்டு போங்க வேண்டி ஏண்டி போய் அவங்களோட போய் இருந்து கட்டிப்பிடிச்சி அங்கே போய் முத்தம் கொடுத்து நிற்கிறீங்களா? உங்களோட மனுஷன் மேலே என்ன பார்த்து கொண்டா இருக்கிறாங்களோ இவங்களெல்லாம் விட்டுட்டு. தமிழ் உள்ளங்கள்லாம் நீங்கள் எல்லாமே அங்கே போய் அவனோட இருக்கிறீர்கள், போய் அவனை கட்டிப்பிடிக்கிறீர்கள். ஆட்ட பேர் நான் சொல்ல விரும்பலை, இது சோசியல் மீடியாவில் வர்ற ஒரு விஷயந்தான். காசு கொடுத்தோமா அந்த ஏழைகளுக்கு உதவி செஞ்சோமான்ட்டு சரியான முறையில் உதவி செஞ்சோமான்ட்டு வாங்குவது, போய் அவனுக்குள்ளே போய் கட்டிப்பிடிக்கிறீர்கள், முத்தம் கொடுக்குறீர்கள். வெளிநாட்டு கலாச்சாரத்தை கொண்டு போய் அங்கே எங்கள் நாட்டில் திணிக்க பார்க்குறீங்களா? தமிழருக்கு கொண்ட ஒரு கலாச்சாரம் இருக்குது சரியா? இங்கே நீங்கள் வந்து நீங்கள் எப்படி கட்டிப்பிடிச்சிருந்தாலும் முருளுங்க, அதாவது வெளிநாட்டில் நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் முருளுங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நானும் வெளிநாட்டில் நிற்கிறேன். ஆனால் எங்களோட நாடண்டு போவேக்க நீங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை சரியான முறையில் பின்பற்றுங்க சரியா? புரிஞ்சா சரி. அதை விட நீங்கள் செய்கிற கூத்துகளை கொண்டு போய் அங்கே காட்டாதீங்க. நீங்கள் இங்கேருந்து செய்கிற கேவலங்கட்ட கூத்துகளை கொண்டு போய் அங்கே காட்டாதீங்க. இந்த புலம்பெயர் ஆன்டிமார்கள் இந்த மனுஷன்மார்கள் இருக்குதானே, நீங்களும் போய் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களேடா. எப்படி இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உண்மையிலே நான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் நான். ஆனால் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுறேன். காரணம் என்ன, மக்கள் எல்லாமே ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த காவலிகள்கிட்ட மாறாங்க. தயவு செய்து இந்த யூடியூப் சேனல்ன்ற ரீதியில் வந்து உதவி செய்கிறோம்ன்ற ஒரு காவலிகள்கிட்ட மாறாதீங்க சரியா? அதை விட இப்போ யூடியூப் சேனல் செய்கிற ஒரு கேவலங்கட்ட நாய்களே, உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இப்படி போய் அணுகணுமென்ற முறை தெரியாதாடா சக்கிலி நாய்களே. ஒரு அந்த வீடியோ பாருங்கள், ஒரு 18 வயது நிரம்பின ஒரு பொம்பளை பிள்ளை தான் அந்த வீடியோவுக்கு முகங்காட்ட விரையிலேன்ட்டு தான் பப்ளிக்காக சொல்லுது. ஆனால் அந்த யூடியூப்பர் நிற்கிறான், நீ என்ன ஐஸ்வர்யா ராயோண்டு, அடே நாதாரி பிடிச்ச நாயே, நீ கேட்குறதுக்கு ஆட்டா நீ அவன்ட அந்த பிள்ளைன்ற பெத்த தாய் தகப்பனாடா. ஏழைகளுக்கும் ஒரு தன்மானம் உண்டடா நாயே. அவனை மட்டும் சொல்லலை, அந்த யூடியூப்பரை மட்டும் நான் சொல்லலை. இன்றைக்கு நீங்கள் உதவி திட்டம்ன்ற பேரில் போய் அந்த வீடியோவில் வீடியோவில் எடுப்பீங்களா இருந்தாலும் அவர்களுடைய சம்மதத்துடன் போய் எடுங்க சரியா? நீங்கள் அவருடைய சம்மதம் இல்லாமல் போய் உங்களோட யூடியூப் வருமானத்துக்காண்டியும் வியூவர்ஸுக்காண்டியும் போய் அவர்களோட முகங்காட்ட சொன்னால் என்ன நியாயம்? உதவி செய்கிறதுக்கு ஏன் முகங்காட்ட வேண்டும்? இல்லை நான் கேட்குறேன், உதவி செய்கிறதுக்கு ஏன் முகங்காட்ட வேண்டும்? முகங்காட்ட ஒன்றுமெண்ட் அவசியம் இல்லை. அவர்கள் நீங்கள் உதவி செய்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, அதை சரியான முறையில் செய்யுங்க. அதாவது நிறைய யூடியூபர்ஸ் மேலே இன்னும் இந்த வலைக்குள்ளே மாட்ட இருக்கிறீர்கள். மாட்டுவியல் கட்டாயம். நீங்கள் எங்கே மாட்டினாலும் நான் வீடியோ போட தயங்க மாட்டேன். கட்டாயம் மாட்டுவீர்கள். வரும் காலங்களில் இப்படியான வீடியோக்களை தவிர்த்து கொள்ளுங்கள். உதவி செய்கிறேன்றால் சரியான முறையில் உதவி செய்யுங்க சரியா? சரியான முறையில் உதவி செய்யுங்க. அடுத்தடுத்த வீடியோவிலும் நான் ரக்கி கொண்டே இருப்பேன் கண்டிப்பாக. அடுத்தடுத்து எங்கே ஏழைகளுக்கு அநியாயம் நடக்குதோ அங்கே நான் கட்டாயம் நிற்பேன் சரியா? வெளிநாடு இருந்தால் என்ன, உள்நாடு இருந்தால் என்ன, ஏழைகளுக்கு எங்கே அநீதி நடக்குதோ அங்கே நாங்கள் எப்போவுமே கட்டாயம் நிற்போம். இது என்னுடைய வீடியோவில் வந்து நான் நீண்ட காணொலியாக தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ ஒரு மன விரக்தி. ஏழைகள்கிட்ட கொள்ளையடிக்க பார்க்குறீள்ட்ட. அவன் புலம்பெயர் நாட்டில் இருந்து அவன் வெயிலுக்கேம் பனிக்கேம் இருந்து அனுப்பின காசை நீங்கள் வந்து நோவாமல் நொங்கொடுக்கிறீர்கள்ன்ட்டு சொல்லி பார்த்தால் அப்போ உங்களோட நிலப்பாடை ஜோதிச்சு பாருங்கடா. கள்ள நாய்களே, திருட்டு நாய்கள் நீங்கள்லாண்டா. பாருங்கள், இந்த யூடியூபர்மார்கள் ஆரம்பத்தில் இருந்த நிலையை பாருங்கள், இப்போ இருக்கிற நிலையை பாருங்கள். ஒரு வருஷத்துக்குள்ளே கோடீஸ்வரன் ஆகிறானப்பா. என்ன இந்த படையப்பாவடத்தில் ரஜினி கோடீஸ்வரன் ஆகின மாதிரிக்கு இன்றைய கோடீஸ்வரன் ஆகுறாங்க. எப்படி எல்லாம் எப்படி சாத்தியம்? புலம்பெயர் நாட்டில் உள்ள ஒரு சில மண்டவளம் குறைஞ்ச பைத்தியங்களும் அதை விட ஒரு சில கருணை உள்ள நிறைந்த ஒரு நல்ல மனிதர்களாலேயும் தான் இப்படி ஆகுறாங்க. தயவு செய்து இந்த பணங்களை அனுப்பக்க பார்த்து அனுப்புங்க. இவங்க கொள்ளையடிக்க வலிக்கிட்டாங்க சரியா? யூடியூப் வருமானம் என்ற ரீதியில் கொள்ளையடிக்க வலிக்கிட்டாங்களே எல்லார்ட்டையும். தயவுசெய்து பார்த்து கொஞ்சம்
பணங்களை அனுப்புங்க. அதை விட நிறைய யூடியூபர்மாருக்கு நான் சொல்கிறேன், ஒரு தன்மையான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வீடியோவில் எடுக்க போகிற ஒரு ஏழை குடும்பத்தில் வீடியோவில் எடுக்க போகிறேன்டா தயவு செய்து பார்த்து வீடியோ எடுங்க. ஏழைகளுக்கும் தன்மானம் உண்டு.